ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட சேனலில் அனைத்து விதமான சேமிப்பு திட்டங்களை பற்றியும் பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். நிறைய பேர் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைம் டெபாசிட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது என்எஸ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மினிமம் நீங்கள் 1000 ரூபாய் கூட இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ல டெபாசிட் பண்ண முடியும். 100 ரூபாயோட மடங்குகள்லையும் நீங்க டெபாசிட் பண்ண முடியும். இதுக்கு லிமிட் கிடையாது. நீங்க எவ்வளோ வேணாலுமே டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்ட்லி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7% கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிற இந்த ஸ்கீம்ல. இது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 7.7% வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தனிநபர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அதாவது 18 வயசுக்கும் மேலே இருக்க தனிநபர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்க ஒரு 3 பேர் கூட சேர்ந்து கூட இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனராக இருந்தாங்க அப்படின்னா கார்டியன் பேரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் 10 வயசு, அதாவது மைனர் தான், பட் ஆனால் 10 வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்க அவங்களோட சொந்த பேர்லயே இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிற இந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்க ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க எத்தனை அக்கௌண்ட் வேணாலுமே இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிற இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு நீங்கள் கட்டின டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். ஸோ இதோட மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷம் கம்பல்சரி நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதான் இதோட மெச்சூரிட்டி. இப்போ நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. சப்போஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அவங்க இறந்துட்டாலோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்க ஒருத்தர் 2 பேரோ இறந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதுவுமே உங்களுக்கு கோர்ட்டோட ஆர்டர் இருந்தால் மட்டும்தான், இந்த ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க, அந்த அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க பேர்ல மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க பேர்லயே மாற்ற முடியும். ஆனா அதுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க, ஆனா அவங்களோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க பேர்ல மாற்ற முடியும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நாமினி பேர்லயோ இல்லை வாரிசு பேர்லயோ மட்டும்தான் மாற்ற முடியும். வேற யாரு பேர்லயுமே இந்த அக்கௌண்ட்டை மாற்ற முடியாது. அதுக்குமே உங்களுக்கு கோர்ட்டோட ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி ஆப்ஷன் உண்டு. அதனால நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மறக்காம நீங்கள் யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை அப்ளிகேஷனில் மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் நாமினி ஆப்ஷனை ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பணத்தை எடுக்கணும் இல்லை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காம நாமினியை சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இது வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து 5 வருஷம் கட்டி தான் ஆகணும். உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து கம்பல்சரி 5 இயர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 7.7% கொடுத்துட்ருக்காங்க. வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 5 வருஷம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 1 லட்சத்தை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து 44,900 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,44,900 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து உங்களுக்கு 2,24,500 ரூபாய் கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,24,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்எஸ்சி பற்றின தகவல். இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சிறந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.